வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. அப்படின்னா நமக்கெல்லாம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி வருவார். இன்னைக்கு வயோதிகம் காரணமாக அவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கு. பாரதி ராஜா சார் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோட இந்த வீடியோவை பேசினாதான் என் மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஏன்னா ஐ லவ் யூ ராம்ஜி, உன் எழுத்துக்கு உன்னுடைய விரல்களுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு பாரதி ராஜா சார் சொன்னது எனக்கு பெரிய விருது கிடைச்சதுக்கு உண்டான சந்தோஷம், பூரிப்பு, புலகாங்கிதம். பாரதி ராஜா சார் ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு விதமா எடுத்து பிரமிக்க வைத்தவர்ங்கிறதும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையானவர் அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியும். அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை பேசிய படங்கள். ஒரு புதுமை இயக்குனர் தான் அவர், அதுல எந்த விஷயமுமே மாற்றம் கிடையாது. இயக்குனர் இமயம் தான் அவர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. தமிழ் சினிமா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ரூட்டை பிடிச்சி எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ரூட் எதுக்கியா, வா இப்படி ஒரு ரூட்ல போலாம்னு அப்படி ஒரு ரூட்டையே நமக்கு தமிழ் சினிமாவுக்கு போட்டு கொடுத்தவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜா சாருக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி, தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் அடுத்தடுத்து படங்கள் இயக்கி 5 வெற்றி படங்கள் வரிசையா கொடுத்தவர்னு வேற எந்த இயக்குனருமே கிடையாது. முதல் பெருமைக்குரியவர் பாரதி ராஜா சார். அதே போல தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில் எத்தனையோ ஜாம்பவான் இயக்குனர்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னாலும் கூட பாரதி ராஜாங்கிற பட்டறையிலிருந்து வந்தவர்கள் தான் 80கள்லையும் 90கள்லையும் தமிழ் சினிமாவை கட்டி போட்டாங்க, ராஜாங்கம் பண்ணினாங்க அப்படிங்கிறதும் பாரதி ராஜா சாருக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமைகள்ல உண்டு. பாரதி ராஜா சார் 16 வயதில எடுத்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும். ஒரு பேரழகனா இருந்த கமலஹாசனை, அதுவரைக்கும் அப்படி பார்த்துட்டு இருந்த கமலஹாசனை அப்படி ஒரு சப்பானியாவே உருமாற்றுகிற அந்த ரசாயன வித்தைக்குரியவர் தான், மாயாஜாலக்காரர் தான் பாரதி ராஜா அவர்கள். இதற்கு அடுத்து எடுத்த கிழக்கே போகும் ரயிலா இருக்கட்டும், அந்த படத்துல நடித்த அறிமுகம் செய்யப்பட்ட ராதிகா இன்னி வரைக்கும் நடிப்பு ராட்சசியாக ஜொலித்து கொண்டிருப்பதா இருக்கட்டும், அதற்கு அடுத்தாப்புல புதிய வார்ப்புகள்ல தமிழுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ரத்தி அக்னிஹோத்ரியா இருக்கட்டும், நம்ம அசிஸ்டண்ட்டை நடிகனாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சாரை நடிகனாக்கி அழகு பார்த்த விஷயமா இருக்கட்டும், புதிய வார்ப்புகள் படத்தின் மூலமாக, இப்படி அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் அப்படித்தான். யாருக்குடா சிட்டி சப்ஜெக்ட் எடுக்க தெரியாது, எவன்டா எழுதுனது மாதிரி எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சிகப்பு ரோஜாக்கள் எடுத்து மிரள வைத்தவர் பாரதி ராஜான்னு பாரதி ராஜா சாரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த வீடியோ அது சம்பந்தப்பட்ட வீடியோ இல்லை. பாரதி ராஜா சார் ஒரு கட்டத்துல கடன் பிரச்சனைக்கு ஆளாயிடுறாரு. அந்த கடன் சிக்கல்ல இருந்து மீள்வதற்காக ஒரு படம் எடுக்கிறாரு. அப்ப ஒரு ஆங்கில படத்திலிருந்து ஒரு விஷயத்த நம்ம ஆர் செல்வராஜ் ஒரு நாட்டு ஒண்ணு சொல்றாரு, நல்லா இருக்கையா, இதை அப்படியே டெவலப் பண்ணியா அப்படிங்கிறாரு. அதை அந்த நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு டெவலப் பண்ணி பாரதி ராஜா அவர்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படித்தான் ஆரம்பிச்சு கொண்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, முதல்ல நீ ரூமை போடு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ரூம் போட்டு அவருக்கு கொடுத்து ஆர் செல்வராஜா முழுசா எழுத வச்சிடுறாரு. அப்படி முழுசா எழுதின பிற்பாடு கொண்டு வந்து பார்த்தாக்க ஆசையா இதை படமாக்குறது அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த சூழ்நிலையில தன்னுடைய மனோஜ் கிரியேஷன்ஸ் சார்பாக இந்த படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறாரு. முதல் மரியாதை அப்படிங்கிற படம் உருவாகுறதுடைய ஆரம்பம் இப்படித்தான். இந்த படத்துல முதல் மரியாதையில கதாநாயகனா நடிக்கிறதுக்கு டேய் நீ தான் நடிக்கணும் அப்படின்னு பாரதி ராஜா அழைத்தது யார தெரியுமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை. என்ன விளையாடுறிய நீனு, என்னால நடிக்கிறதுக்கு நேரமே கிடையாது, சும்மா விளையாடாதரா போடா அப்படின்னு பாரதி ராஜாவை எஸ்பிபி அவர்கள் சொல்லிடுறாரு. ஏன்னா இளையராஜாவும் எஸ்பிபியும் வாடா போடா நண்பர்கள், எஸ்பிபியும் பாரதி ராஜாவும் வாடா போடா நண்பர்கள், பாரதி ராஜாவும் இளையராஜாவும் வாடா போடா நண்பர்கள் அப்படி சொல்லிடுறாங்க. அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள் பாடியிருக்கிறாரு எஸ்பிபி அவர்கள் இந்திய மொழிகள்ல. ஒரு பக்கம் காலையில சென்னையில இருப்பாருன்னு பார்த்தாக்கா, மத்தியானம் என்ன நடக்க ஹைதராபாத்ல இருப்பார், அடுத்த நாள் நடக்க பாம்பேல இருப்பார், அடுத்த நாள் பாம்பேவை முடிச்சுட்டு அப்படியே நேரம் கர்நாடகாவுக்கு போயிடுவார், கர்நாடகாவை முடிச்சுட்டு அவர் ஹைதராபாத்ல இருந்து இப்படின்னு அப்படியே பறந்து பாடியவர் தான் எஸ்பிபி அவர்கள். எனக்கு வரிசையா பாடுறதுக்கு இது இருக்கு, நான் காட்சி கொடுத்துருக்கேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். போட நீ நடிக்கல என்ன பெரிய இவரு அப்படின்னு சொல்லிட்டு யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னப்ப முதல் மரியாதை படத்துல அவர் கண்ணுக்கு முன்னாடி, பாரதி ராஜாவுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்தவர்
நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள். சிவாஜிட்ட போய் கதையை சொல்றாங்க, நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் நடித்தார். அங்க நடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. அதை இன்னொரு வீடியோலலாம் அதை பற்றிலாம் பேசுகிறேன். வடிவுக்கரசி அம்மாவுக்கு அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் பண்ணுறாங்க சிவாஜி சாருடைய மனைவியா. ஆனால் சிவாஜி சாருடைய மனைவியா நடிக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க, கட்டும் கோபமாகி பாரதி ராஜா அவர்களை கண்ணா பண்ணான்னு திட்டின கதையெல்லாம் கூட இருக்கு. இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, முதல் மரியாதை படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூர், தேனி மாவட்டம் அப்படி இப்படின்னு பல இடங்கள்லையா இது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டத்தில் சிவாஜி அவர்களுக்கு ஆரம்பத்தில் பாரதி ராஜா மேல கோபம் வந்துருச்சு. என்னடா இவன் இப்படிலாம் எடுக்கிறான், அங்க நிக்க சொல்றான், நீங்க பாட்டுக்கு நடங்கன்றான், நீங்க பாட்டுக்கு உட்காருங்கன்றான், நீங்க பாட்டுக்கு பாருங்கன்றான், டயலாக் பேப்பரை குடுறானாக்கா தரமாட்டேங்கிறான். இவனுக்கு பாரதி ராஜாவுக்கு அவனுடைய சிஷ்யம் பாக்யராஜ், அந்த பாக்யா பையன் எவ்வளவோ மேலாச்சே, அந்த பாக்கியம் கரெக்டா கொடுத்துருவானே, இவன் என்னன்னா இப்படி பண்றானே அப்படின்னு. தாவணி கனவுகள்ல பாக்யராஜ் சார் படத்துல சிவாஜி சார் நடிச்சிருந்தாரு இல்லையா, டயலாக் பேப்பர்லாம் பக்காவா கொடுத்துருவாரு பாக்யராஜ் சார். இங்க என்னடா அவன் பாட்டுக்கு இப்படி உட்காருன்றான், இப்படி பாருன்றான், அப்படின்றான், இப்படி குனின்றான், இப்படி பாருங்கிறான், என்னடா செய்ற நீனு அப்படி இப்படின்ற மாதிரி ஆரம்ப கட்டத்துல கேட்டாலும் கூட படத்தினுடைய 5வது நாள் படப்பிடிப்பு 6வது நாள் படப்பிடிப்புல சரி என்னமோ பண்ணட்டும், அவன் என்ன சொல்றானோ அதை செஞ்சுட்டு பேசாம போயிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அதற்கு பிறகு சிவாஜியினுடைய முழு போர்ஷன் எடுத்து முடிச்சாச்சு. சிவாஜி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்பலாம், அவ்வளோதான், அவருக்கு உண்டான போர்ஷன் முடிஞ்சிருச்சு. அண்ணே நீங்கள் கிளம்பலாண்ணே, இன்னையோட உங்கள் போர்ஷன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மற்றவங்கெல்லாம் ராதாவுக்கு மட்டும் இன்னும் 2 நாள் ஒர்க் இருக்கு, அதனால ராதாவுக்கு உண்டான வேலைகள் பார்க்க ஷூட்டிங் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் கிளம்பலாண்ணே அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜி சார் குத்தலாவும் நக்கலாவும் பேசுறதுல பயங்கரமான கில்லாடி அப்படின்னு தமிழ் சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க. சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் கிளம்பலானே உங்களுக்கு எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, 2 நாள் சின்ன சின்ன வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு உடனே, டே இந்த நான் கிளம்பி போயிட்ட பிற்பாடு ராதாவை அதிகமாக காட்சியெல்லாம் அடிக்க வச்சு எனக்கு பேர் வராமல் பண்ணிடாதரா அப்படின்னு சிவாஜி சார் பாரதி ராஜா சார்ட்ட சொல்லியிருக்கேன். அண்ணா என்னண்ணா நீங்க எங்க, ராதா எங்க, நீ பண்ணாலும் பண்ணுவடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பாரதி ராஜா சாரை கூப்பிட்டு, டே இத்தனை நாளா தொடர்ந்து இதே ஊர்ல இருந்துட்டேனா, இந்த ஊரை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு வர்றடா பாரதி அப்படின்னு பாரதி ராஜா சார்ட்ட சொல்லியிருக்காரு. சிவாஜி சார் எவ்வளவு ஒரு குழந்தை மனசு உள்ளவர் பாருங்களேன். இல்ல யாராவது சொல்லுவாங்களா இந்த ஊரை விட்டு பிரிஞ்சு போக எனக்கு மனசு இல்லைன்னு? சரி, யாராவது சொல்லுவாங்களா டே ராதாவுக்கு நடிக்கிற போர்ஷனை அதிகப்படுத்திடாதரா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? ஆனா ஏதோ அன்னைக்குதான் ஒரு புதுமுகமா ஒரு நடிகர் நடிக்க வந்தது போலவும், சார் 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 எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, ரைட் சார், என்னை விட அதிக முக்கியத்துவம் அந்த நடிகைக்கு கொடுத்துறாதீங்க சார் சொல்ற மாதிரி நடிகர் திலகம் அவர்கள் அவ்வளவு பேர் பெற்றும் கூட அப்படி சொல்லியிருக்காரு. சரி, எல்லாம் முடிஞ்சு வந்தாச்சு. அதுக்கப்புறமா டப்பிங் ஒர்க் ஆரம்பிக்கும். சிவாஜி சார்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, டப்பிங் போறதுக்கு முன்னாடி அந்த படத்தை முழுசா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுவார் சிவாஜி சார். அந்த படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டப்பிங் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு அவர் சிவாஜி சாருடைய ஸ்டைலு. ஆனா எல்லாத்தையும் டப்பிங்ல பார்த்துக்கலாம், இங்க அதுக்கு முன்னாடி யாருக்கும் படத்தை போட்டு காட்டுற வழக்கம் பாரதி ராஜா சாருக்கு கிடையாது. பாரதி ராஜா சார்கிட்ட சிவாஜி சார் கேட்க, சிவாஜி சார் கிட்ட பாரதி ராஜா இந்த மாதிரி விஷயத்த சொல்ல, இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு சின்ன குழந்தை மாதிரி அவர் அடம் பிடிக்க, என்னங்க இது புதுசா இருக்கு, இதெல்லாம் என்ன இது அப்படின்ற மாதிரி சலிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம சித்ரா லட்சுமணன் சார் பாரதி ராஜா சார்ட்ட சொல்லியிருக்காரு போல, சார் உங்க கம்பெனி ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனோஜ் கிரியேஷன்ஸ்ல சிவாஜி சார் நடிக்கிறாருங்கிறது பெரிய விஷயம். மனோஜ் கிரியேஷன்ஸ் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்ப படம் எடுத்திருக்கோம், எதுக்கு வீண் வம்பு, படத்தை பேசாம போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னோட மனோரமா ஆட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான ஸ்டூடியோ, தேட்டரு, படப்பிடிப்பு வீடுகள்லாம் இருக்கு, அங்க போட்டு காமிச்சிருக்காங்க சிவாஜி சார், பிரபு சார், ராம்குமார் அப்படி இப்படின்னு எல்லாரும் படத்தை முதல் மரியாதை படத்தை பார்க்குறாங்க. படம் ஆரம்பிக்குது. முதல் 2 ரீல் ஓடின பிற்பாடு 2 ரீலோ 3 ரீலோ ஓடின பிற்பாடு கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. கரண்ட் வரும்னு காத்திருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஜெனரேட்டர் வசதிகள் பெருசா கிடையாது. அது இப்போ வந்துரும்னு சிவாஜி சார் ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு, பாரதி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. உடனே பாரதி ராஜா சார் சிவாஜி சார்ட்ட போய்,
அண்ணே டேய் நானும் தோக்கலை நீயும் தோக்கலை அப்படின்னு இருக்கு. என்னென்ன சொல்றீங்க, ஒன்றும் புரியலண்ணே அப்படின்னு இருக்கு. படத்தை முழுசா பார்த்துட்டு தான் டப்பிங் பண்ணி பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லி போட்டு காமிக்க சொன்னேன். நீ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்ட. இப்போ படம் 2 ரீல் பார்த்தேன். என்ன நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. ஆனா அதே சமயத்துல ஃபுல்லாவும் பார்த்துடலான்னு பார்த்தாக்கா கரண்ட் இல்லை. அதனால இந்த படத்தை எனக்காக நீ போட்டு காமிச்ச பத்தியா, நானும் தோத்து போகல. இந்த படம் 2 ரீல் மட்டும்தானே ஓடி இருக்கு, அதனால நீயும் தோத்து போகல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்படியே காலில் விழுந்து கட்டி பிடிச்சிட்டா கரகரன்னு பாரதி ராஜா சார் நெகிழ்ந்து போயிட்டார். என்ன ஒரு குழந்தையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இதுதான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் முதல் மரியாதை படப்பிடிப்பு தளத்துக்குள்ளார நிறையாவே நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் அது வியப்பான சந்தோஷமான குதூகலமான தருணங்கள். இதையெல்லாம் பாரதி ராஜா சார் அசை போட்டுக்கிட்டே தான் இருப்பார். வணக்கம்.